இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி தடையாக இருப்பதாக கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் 2025 ஏப்ரல் 8ஆம் தேதியன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து ஆளுநரால் ஏற்பாடு செய்யப்பட்ட துணைவேந்தர்கள் மாநாட்டை அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் புறக்கணித்துள்ளனர். இந்த பிரச்சனையின் முழு விவரங்களை உண்மை தகவலின் அடிப்படையில் தெளிவான மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட வாக்கியங்களுடன் இங்கு விவரிக்கின்றோம். 2023 நவம்பர் 18ஆம் தேதியன்று தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டன. இவற்றில் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநரை விடுவிக்கும் மசோதாவும் அடங்கும். ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி இந்த மசோதாக்களை நிறுத்தி வைத்து பின்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 8ஆம் தேதியன்று தீர்ப்பளித்தது. தீர்ப்பில் ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் இல்லை, மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கவோ அல்லது திருப்பி அனுப்பவோ 1 மாத காலம் அவகாசம் மட்டுமே உள்ளது. ஆளுநர் இந்த 10 மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது தவறு என உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியது. மேலும் இந்த மசோதாக்களை ஆளுநர் ஒப்புதல் அளித்ததாக கருதி 2023 நவம்பர் 18 முதல் அவை அமலுக்கு வந்ததாகவும் அவை அரசிதழில் வெளியிடப்பட்டதாகவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகத்தில் உள்ள மாநில, மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கான வருடாந்திர மாநாடு 2025 ஏப்ரல் 25 மற்றும் 26 ஆகிய 2 நாட்களில் உதகமண்டலத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாடு 2022 முதல் தொடர்ந்து 4வது ஆண்டாக நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் முதன்மை விருந்தினராக பங்கேற்று மாநாட்டை தொடங்கி வைக்க உள்ளார். ஆளுநரும் பல்கலைக்கழகங்களின் வேந்தருமான ஆர் என் ரவி இதற்கு தலைமை தாங்குகிறார். எனினும் இந்த மாநாட்டை அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் புறக்கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. உதாரணமாக திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சந்திரசேகர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உதகைக்கு சென்றிருந்த போதிலும் கடைசி நேரத்தில் தனது முடிவை மாற்றிக்கொண்டு பங்கேற்கவில்லை. இதேபோல் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு துணைவேந்தர் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் பதிவாளரும் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பை மேற்கோள் காட்டி துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு பல தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் எழுந்தன. இதற்கு ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்தது. சில ஊடகங்களில் இந்த மாநாடு ஆளுநர் மற்றும் மாநில அரசுக்கு இடையிலான அதிகார மோதலாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது முற்றிலும் தவறு. 2022 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் உயர்கல்வி நிறுவனங்களின் துணைவேந்தர்களுக்கான இந்த மாநாடு ஆளுநரால் கவனமாக திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது என ஆளுநர் மாளிகை தெரிவித்தது. தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதல் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலம் ஒரு முக்கிய திருப்பத்தை அடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து துணைவேந்தர்கள் மாநாட்டை அரசு பல்கலைக்கழகங்கள் புறக்கணித்திருப்பது இந்த பிரச்சனையின் தீவிரத்தை மேலும் உயர்த்தியுள்ளது. அதே சமயம் துணைவேந்தர்கள் மாநாட்டில் 34 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்றுள்ளனர். மொத்தமுள்ள 52 பல்கலைக்கழகங்களில் 34 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்றுள்ளதும் அரசு பல்கலைக்கழகங்கள் புறக்கணித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.